ஹாய் லகேஷ் வாட்சிங் டோர்னமெண்ட் ஹரிஷ் என்பவர். சோயஸ் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் முன்னாடி ஒரு பிரிவியூ ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோயஸ் அந்த கிரவுண்ட் டீடைல்ஸ், கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ, அந்த ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எங்களோட ப்ரெடிக்டட் லைனப், இந்த லைனப் எடுத்துட்டு போனா அந்த டீம் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீ மேட்சப்ஸ், இந்த பிளேயருக்கு வந்து இந்த பிளேயர் ஆகாது, இந்த பிளேயருக்கு இந்த பிளேயருக்கும் ரைவல்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் இந்த ப்ரிவியூவா இருக்க போது. ஃபர்ஸ்ட் எடுத்தானே கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம அகமதாபாத்னு பொறுத்தவரையில பொதுவாகவே பார்த்திருக்கோம். ஒரு பாட்டா பிட்ச், ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸ் நம்ம ஐபிஎல்லே வந்து ஆண்டான காலமா பார்த்துதான். குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஜாலியா வந்து விளையாடுவாங்க அந்த கிரவுண்ட்ல. அப்பேற்பட்ட கிரவுண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல எப்படி நடந்திருக்கு, லைக் வந்து சிமிலரா தான் இருந்திருக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா முன்னாடி இருந்த மாதிரி பயங்கர ஹை ஸ்கோரிங் 230, 240 அப்படின்ற மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் இல்ல. இந்த T20 வேர்ல்ட் கப்ல எந்த ஸ்கோர்ஸுமே பெருசா அந்த மாதிரி போல, அபார்ட் ஃப்ரம் த 2 மேட்சஸ் இன் பலிக்கலே. மத்தபடி வந்து இந்த அகமதாபாத்ல ஒரு 200 அடிச்சா வந்து டிஃபெண்ட் பண்ணிடக்கூடிய மாதிரி ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் இன் அகமதாபாத் பாத்தீங்கன்னா 192 for 6 இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 213 for 4 பை சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் கனடா, அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் என்கவுண்டர்ல. அதுக்கப்புறம் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 174 for 7. சோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 3 தடவை சொல்றது ஒரு தடவை வந்து அந்த டபுள் சூப்பர் ஓவர் போச்சு பாத்தீங்களா, அதையும் சேர்த்து தான். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அதை வந்து கணக்குல எடுக்க மாட்டாங்க, அது டிரான்ற கணக்குல தான் வரும். அப்படி நம்ம பாத்துட்டோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, ஒரு முறை டிரா ஆயிடுறீங்களா. திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சூப்பர் ஓவர் மேட்ச், அது வந்து டே என்கவுண்டர். சோ 3 நைட் என்கவுண்டர்ல 2 முறை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு முறை சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சேசிங் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. அதான் வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ் இப்போதைக்கு இந்த வென்யூல 176 வந்து சேஸ் பண்ணாங்க அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டாட்ஸ் வந்து பொதுவா டே கேம் பிளஸ் நைட் கேம் சேர்த்து வெறும் நைட் கேம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஏறுது, 197 for 6 அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையுது, 170 for 7 அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, சோ இதான் வந்து ஸ்டாட்ஸ். சோ அகைன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 190 ல இருந்து ஒரு 200 நீங்க அடிச்சாலே வந்து ஒரு பார் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த வென்யூல வாட் எவர் யூ ஸ்கோர் above that will be an added advantage. இது சொல்லிட்டு இந்த இடத்துல செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது டியூ கண்டிஷன்ஸ் வந்து கம் இன்டு தி ப்ளே. அப்புறம் இந்த கௌசிக் வந்தா பேட்ஸ்மேனுக்கு வந்து அது ஃபேவரா தான இருக்கணும். செமையான கேள்வி. பதில சொல்றா. அகமதாபாத் பொறுத்தவரையில ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு, அங்க டியூன்றது பெருசா அஃபெக்ட் ஆகாது. சரியா, டியூ வரும், பக்கத்துல வந்து பீச் இல்ல, ஆனா வந்து அந்த சபர்மதி ரிவர் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ரிவர் பிரீஸ் வந்து வரதுனால டியூ வந்து லைட்டா ஃபார்ம் ஆகும். பட் மீதி வின்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். சரியா, சயின்ஸாவே படிச்சிட்டியா? இல்ல ப்ரோ, போயிருந்தல அகமதாபாத்துக்கு, சொல்லணும்ல இதெல்லாம் போயிருக்கேன்னு வந்து காட்டணும், பதிவு பண்றாரு. ஓகே, நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுத்துக்கோங்க. அகமதாபாத் பொறுத்தவரையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் பிரீஸ் போக போக போக, அதாவது வந்து நைட் ஆக 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 பால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அலையும். சரிங்களா, நீங்க அதனாலதான் ஐபிஎல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 7:30 வந்து போடுற அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போற நியூ பால கம்பேர் பண்ணும்போது 9:30 அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல போடக்கூடிய நியூ பால் வந்து எக்ஸ்ட்ராவா அலையும். இது வந்து நம்ம இந்த முகமது ஷமி மாதிரியான பவுலர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து சூப்பரா போடுவார் செகண்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே. சோ அந்த ஒரு ரீசன்னாலேயே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க வந்து பேட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர் ரொம்ப பார்த்து வேண்டிய ஆட வேண்டியதா இருக்கும், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் சீமர்ஸ் who can swing the ball really hard. ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இது வந்து 7 o'clock ஸ்டார்ட் அப்படின்றதுனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்க மாட்டேங்குது. 7 o'clock எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு சிமிலரா தான் வந்து அந்த 9 o'clock இருக்கு. அகைன் செகண்ட் இன்னிங்ஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடுது கம்பேரிட்டிவ்லி. இதே வந்து ஒரு பால்ல சார் பவர் பிளே வரைக்கும் தான் இருக்குன்றதுனால ஸ்டார்டிங் ஆஃப் தி இதுலயே அந்த நியூ பால் அந்த அலைப்பாயிரப்ப அந்த நியூ பால் அலைப்பாஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பரத் சொல்றாப்ல. ஆமா, சோ அந்த ஒரு ரீசனால தான் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு எப்பவுமே அகமதாபாத்ல. இது இப்போ இல்ல, நம்ம ஐபிஎல்லையும் பார்த்தோம், பட் ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது T20 வேர்ல்ட் கப்ல இன்னுமே வந்து கம்மியா இருக்கு. சோ டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கணுமா இதான் நீ சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம கடைசியில வருவோம். So first of all spinners as a seamers comparison பாத்துறலாம். என்னப்பா எப்படி இருந்தாலும் அடிக்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டா பிட்ச்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாலுமே பொதுவா சீமர்ஸ் வந்து இங்க லைக் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல வந்து ஸ்விங் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ரொம்ப பெரிய கிரவுண்ட், ஒரு 75 மீட்டர் ஸ்கொயர் பவுண்டரி, 73 மீட்டர் ஸ்ட்ரெயிட் பவுண்டரி அப்படின்றப்போ கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்ன்றதுனால அந்த சீமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவர் பால் இன்டு தி பிட்ச் எல்லாம் போட்டா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமா டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருமே பெருசா டாமினேட் எல்லாம் பண்ணல, ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் போட்டிருக்காங்க. சீமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 96.5 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல, ஒரு 915 ரன்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணிருக்காங்க, 33 விக்கெட் எடுத்திருக்காங்க with an economy of 9.4. இதுவே ஸ்பின்னர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 60 ஓவர் போட்டிருக்காங்க, ஒரு 541 ரன்ஸ் கொடுத்திருக்காங்க, 19 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் எக்கானமி வந்து 9 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. என்னதான் வந்து சீமர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 19 தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஓவர்ஸ் அதுக்கு ஏத்தப்பல மாறுது இல்ல. ஸ்பின்னர்ஸ் 60 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க, சீமர்ஸ் வந்து 96.5 ஓவர்ஸ் போட்டிருக்காங்கன்றப்போ எப்படி பார்த்தாலும் அந்த ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து எக்கானமி முதல் கொண்டு சிமிலரா இருக்கு. சோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் நீங்க வந்து சீமரா இருந்தீங்களோ ஸ்பின்னரா இருந்தீங்கனாலுமே இந்த கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா லைக் ஸ்பின் எல்லாம் பெருசா ஆகாது, கரெக்டான லைன்ஸ்ல பால் டிப் பண்ணி போடும்போது லைக் கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும், அதுலதான் விக்கெட்ஸ் ஜாஸ்தி எடுப்பாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்களா ஸ்பின் பவுலர் போடுறாங்க முக்கியமே கிடையாது, எந்த பேட்ஸ்மேன் எப்போ எந்த பவுலர் போடுறாங்க அதுதான் வந்து இந்த இடத்துல மெயின். அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முன்னாடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் பெருசு அப்படின்றதுனால ஹரிஷ் அதான் சொல்றான், லைக் வந்து நீங்க ஸ்டெம் டு ஸ்டெம் மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி போட்டீங்கன்னா அவங்களே அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க. இதான் வந்து ஆனான காலமா இருக்கிற ட்ரெண்ட்ஸ். சரிப்பா, இந்த கிரவுண்ட் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு, ஸ்டாட் எல்லாம் பார்த்தாச்சு, டீம் பத்தி பார்ப்போம்.
பாக்குறப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம் நீ வந்து என்ன நினைக்கிற லைன் அப் வந்து சொல்லிட்டு அவங்க டீம் ஏதாவது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை போன மேட்ச்ல ஒரு 4 பேர் ரெஸ்ட் பண்ணாங்க. மில்லர், மார்க்கோ யான்சன், லுங்கி என்கிடி. அவர் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா போட்டிருக்காரு, அவர் ரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் திரும்ப வந்துருவாங்க, இதான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். கேஷவ் மகாராஜா கூட ரெஸ்ட் பண்ணிருந்தாங்க, லிண்டா ஆர்னர் அவருக்கு பதிலா. சோ இந்த 4 பேருமே ஷுட் கம் பேக் இன்டு தி டீம். இதை தாண்டி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ரபாடாவை வந்து உட்கார வச்சுட்டு மேபி குவானா மாஃபாக்கா ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். தி ஒன்லி சாய்ஸ், பிகாஸ் அவங்க 2 பிளாக் பிளேயர்ஸ் ஆட வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஸ்குவாட்ல வந்து லுங்கி என்கிடி, ரபாடா, மஃபாக்கால 2 பேர் ஆட வச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. ஜேசன் ஸ்மித் ஆட வச்சாங்கன்னா அங்க டாப்ல வந்து மில்லர் ஆட வைக்க முடியாத ஒரு கட்டாயம்ன்றதுனால 2 பிளாக் பாஸ் பவுலர்ஸ் ஆடணும். என்கிடி கன்ஃபார்ம். செகண்ட் பவுலர் யாரு, அதான் கேள்வி. நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ககிசோ ரபாடா கண்டிப்பா கொடுக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ சர்டன்லி ஃபீல் தட் திஸ் வில் பி ஹிஸ் மேட்ச். அகமதாபாத் குஜராத் டைட்டன்ஸ் போன இதுல வந்து இல்ல, அதான் ஒன் லாஸ்ட் சான்ஸ் சொல்றேன், அவ்வளவுதான். சோ இந்த மேட்ச் பாப்பேன், ஏன்னா அகமதாபாத்ன்றதுனால குஜராத் டைட்டன்ஸ் அவர் ஆடி இருக்காரு. சோ மேபி அந்த அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது. டோன்ட் ட்ரஸ்ட் தி ஃபார்ம், ட்ரஸ்ட் தி பவுலர்ன்ற. ஆமா, ட்ரஸ்ட் தி பவுலர் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். இந்த மேட்ச் வந்து அவர் ஓரளவுக்கு டீசென்ட்டா போட்டாருன்னா மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வைக்கலாம். இந்த மேட்ச் சொதப்பிட்டாருன்னா தென் குவானா மாஃபாக்கா ஷுட் கம் இன்டு தி டீம். அண்ட் அதுமே சில பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தீங்க, ப்ரோ ஆல்ரெடி மார்க்கோ யான்சன் இருக்காரு ப்ரோ, எதுக்கு ப்ரோ 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் குவானா மாஃபாக்கா எடுத்துட்டு போக மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது அகைன் இது திரும்ப இந்த 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆடக்கூடாது, 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போக கூடாது, இப்படியே வந்து ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மைண்ட்ல. என்ன கேக்குறேன்னா, முன்னாடி இந்தியா டீம்ல வந்து ஜாகிர் கான், ஆர்பி சிங், இர்ஃபான் பத்தான் ஒரே மேட்ச்ல ஆடினது இல்லையா? இல்லனா வந்து சையன் அஃப்ரிதி, சல்மான் மிர்சா பாகிஸ்தானுக்கு ரீசெண்டா ஆடினாங்க, அதே மேட்ச்ல ஆடினாங்க அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். குடகேஷ் மோட்டி, அகில் ஹுசைன் வெஸ்ட் இண்டீஸ் ஆடி சூப்பரா போடலையா? சோ அந்த மைண்ட் செட்டை விட்டுரும். எப்படி அவங்க வந்து எஃபெக்டிவா 2 பேர் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பவுலர்ஸ். மார்க்கோ யான்சன் ரொம்ப ஸ்விங் பண்ணுவாரு, குவானா மாஃபாக்கா வந்து கொஞ்சம் பேஸ் அதிகம். ஒரு டீம்ல 3 ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து போனா மட்டும் கேட்க மாட்டீங்க, லெஃப்ட் மட்டும் என்னங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரத் கேக்குறாப்ல. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஆஸ்பெக்ட தூக்கிட்டு ரபாடா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம், குவானா மாஃபாக்காவை எடுத்துட்டு வரதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியல. சோ திஸ் இஸ் வாட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங். லுங்கி என்கிடி ஷுட் கம் இன்டு தி டீம் ஹெட் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கியா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸா இருக்கும், பட் வேற வழியில கார்பின் பாஷ் ஆட வச்சு அவன் சூப்பரா போட்டுட்டு இருக்காருன்றப்போ நார்கியாவோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பா இருக்கு. என்கிடி யார் சொல்றேன்னா கார்பின் பாஷ், லுங்கி என்கிடி, ககிசோ ரபாடா, அதுக்கப்புறம் யான்சன் 4 பேர். ஓகே ஃபைன். எஸ், ஸ்பின்னர் வந்து கேஷவ் மகாராஜ், பார்ட் டைம் ஆப்ஷன் வந்து மார்க்கரம் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். பேட்டிங்ல பெருசா வந்து சேஞ்ச் பண்ணல. சோ ஜேசன் ஸ்மித் பதிலா டேவிட் மில்லர் கம்ஸ் இன்டு தி டீம். இதான் வந்து என்னோட லைன் அப். ஓகே, ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெங்த் என்ன இந்த டீமோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டெக் தான். என்கிடி ஹஸ் பீன் சூப்பர் இன் அகமதாபாத், கார்பின் பாஷ் ஹஸ் பீன் அமேசிங் இன் அகமதாபாத். ரபாடாவோட ஃபார்ம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்தாலும் மார்க்கோ யான்சனுமே அதே மாதிரி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவா போறாரு. ஆனா அந்த விக்கெட்ஸ் டைம்ல எடுத்து கொடுத்தாரு. நம்ம ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயே பார்த்தோம், அந்த கீ விக்கெட்ஸ்லாம் அவர் எடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ப்ராபபிலி மார்க்கோ யான்சனோட ஃபார்ம் டிப் ஆனாலுமே அவர் இம்பார்ட்டன்டா இருப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் தி இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். அது நம்ம மேட்சப்ஸ்ல வருவோம். அண்ட் அவங்களுடைய இன்னொரு பெரிய ஸ்ட்ரெங்த் என்னன்னா அவங்களோட பேட்டிங், எஸ்பெஷலி அவங்களோட டாப் 3 ஆர் டாப் 4 நான் சொல்லுவேன். ஐடன் மார்க்ரம் 3rd லீடிங் ரன் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட், சம்திங் 3rd or 4th இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவோட லீடிங் ரன் ஸ்கோர். அடுத்து குவிண்டன் டிகாக். இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல பெருசா அந்த அவர் எப்பயும் ஆடுற இன்னிங்ஸ் ஆடல, ஆனா இந்த மேட்ச் இந்தியாக்கு அகைன்ஸ்டா அப்படின்றதுனால குவிண்டன் டிகாக் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணியே தான் ஆகணும். ரைன் ரிக்கல்டன் ஹஸ் பீன் ஃபேண்டாஸ்டிக், 2nd லீடிங் ரன் ஸ்கோர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா இன் தி சீரிஸ். அண்ட் டிவால் ப்ரூவிஸ் எப்ப அவர் அடிப்பாருன்னு தெரியாது, எப்போ சைக்கோ மாறுவான்னு தெரியாது. அவருமே ஒரு ஸ்ட்ரெங்தா தான் இருக்கு. வீக்னஸஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 கீ வீக்னஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து the middle order of South Africa has not been tested yet. டெஸ்ட் பண்ணது ஒரே ஒரு முறை அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. the start they had they failed actually in the lower middle order நான் சொல்லுவேன். அந்த டேவிட் மில்லரா இருக்கட்டும், ஹப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர அந்த கார்பின் பாஷா இருக்கட்டும், அந்த பேட்டிங் இன்னும் அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. அது வந்து கொஞ்சம் பார்க்கணும். செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் எது அட்வான்டேஜ் சொன்ன அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கே அவங்களுக்கு நெகட்டிவா அமையும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது சில திங்ஸ். அதுக்கு அதை நம்ம மேட்சப்ஸ் பாக்குறப்போ பாப்போம் என்ன மீன் பண்ண வரேன் அதுல சொல்றேன். இந்த டீம் எஸ்பெஷலா பண்றாங்க, லைக் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து சில டெலிவரிஸ் வந்து போடுறதா இருக்கட்டும், பேட்டர்ஸ் வந்து அவங்களோட வீக்னஸ் ஏத்தாப்புல போட்டாங்க அப்படின்னா திஸ் டீம் இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு ஆன் பேப்பர். ஆன் பேப்பர் வந்து லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி தெரியும், பட் அவங்களுடைய ஸ்கில் செட் சூப்பரா இருக்கு, எஸ்பெஷலி இன் திஸ் கிரவுண்ட் இன் அகமதாபாத். இதை நான் சொல்லிட்டு இதான் வந்து நான் சவுத் ஆப்பிரிக்கா ரேப் பண்றேன். நீ சொல்லு இந்தியா பொறுத்தவரை. இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேட்டிங் டாமினேட்டடான ஒரு டீம், அதுவும் அகமதாபாத்ல ஆடுறாங்க அப்படின்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரோடய அவங்க போவாங்க. முன்னாடி பார்த்தா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்து அந்த இதெல்லாம் பண்ணாம குல்தீப் யாதவ் ரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லைன் அப் எப்படி இருக்கணும் பேசுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் கூட ஆனாங்களா அதே சேம் லைன் அப், அதே சேம் பேட்ஸ்மேன். பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் பதிலா அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வரலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் எனக்கு வேணும். அது ஏன் நான் சொல்றேன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நல்ல பவுலர் தான், ஒரு நல்ல பேட்டிங் ஆப்ஷன் தான், இல்லன்னு சொல்லல. பட் அகமதாபாத் பிட்ச் பிளாட் சர்ஃபேஸ், அவர் அவ்வளவு பெரிய கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் ஆஃப் த பால்னு சொல்ல முடியாது. சோ அதனால எனக்கு அவர் வந்து ஒரு மீடியம் பேசர் மாதிரி தான் தெரியுறாரு. மேபி அவர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வச்சிருக்கலாம், பட் ஆனா அது பத்தாதோ. ஒரு லெஃப்ட்
ஆர்ம் பவுலர் வேணும் கண்டிப்பா. என்னப்பா ரிக்கில்டன் இருக்காரு, டிகாக் இருக்காரு நீங்க சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ அவர் ஒரு மீடியம் பேசர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாரு, ஈஸியா ஆடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வாசி வேணா நான் வந்து அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வருவேன். சோ நீங்க பாக்குறது தான் என்னோட டீம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சாய்ஸ் என்னன்னா யார் ஓப்பனிங் ஓவர் போட வைக்கணும், அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பெருசா எதுவுமே யோசிக்காம மார்க்ரம் அவரே வந்து பால் எடுத்துட்டு வந்து போட்டுட்டா டீசென்டா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர். அபிஷேக் சர்மா நான் ஏன் சொல்றேன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருன்றத தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படியா நான் அடிச்சே ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கனால ஒரு நல்ல பால் போட்டாலுமே தலைவன் வந்து இன்னும் 2 பால் தான் இருக்கா, ஐயோ ஒரு ஷாட்டுக்கு போனோம், ஐயோ 3 பால் தான் இருக்கா, இன்னும் ஒரு ஷாட்டுக்கு போனோம். அவர் டெக்னிக்கை வர அவன் மைண்ட் வந்து ரொம்ப அவர் பிரைவேடைஸ் பண்ணி அந்த விக்கெட்டை கொடுக்குறாரோ, அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், நெதர்லாண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, பாகிஸ்தான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை. அதனால ஒரு மார்க்ரம் இருக்காரு, ஒரு ரைட் ஆர்ம் பவுலர் இருக்காரு, கண்ணை மூடிட்டு அவரே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுடலாம். அதுவும் இல்லாம அபிஷேக் சர்மா நம்பர் 1ல விளையாடுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அவர் நம்பர் 2 அதாவது நான் ஸ்ட்ரைக்ல விளையாடுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு நம்பர் 2 நான் ஸ்ட்ரைக்ல. இஷான் கிஷன் இப்ப நம்பர் 1ல வராரு. அவரை பத்தி சொல்லி ஆகணும். லைக் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அடிச்சு பொழந்துருவாரு, அதெல்லாம் வந்து டவுட்டே கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்டே அவர் அவுட் ஆவாரு. அது என்னன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே ஆட போவாரு. அபிஷேக் சர்மா வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. ஆனா இவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாரு, ஷார்ட்ஸ் வந்து கிளீனா ஆட போவாரு, மோஸ்டா போயிடும். ஆனா அந்த சில வாட்டி வந்து கிரவுண்ட் பெருசா இருக்கிறதுனால தேர் கேன் பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் அண்ட் வந்து நியூ பால்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும். அப்போ வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணி விக்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறுத்தி பார்த்து அடிக்கணும், எடுத்தோடனே அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் எர்லியா கொடுத்துற வேணாம் அப்படின்றது இஷான் கிஷன் அப்புறம் ஸ்ட்ரைக் ஆடிட்டா பெட்டரா இருக்கும். சோ அடுத்து நம்ம திலக் வர்மா பாத்தீங்கன்னா அவர் இஸ் பீன் வெரி ஸ்ட்ராங் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அவரோட ஃபேவரட் ஆப்போனன்ட்னே சொல்லலாம். இந்த லைன் அப்ல வந்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் திஸ் கண்டிஷன்ஸ்னே சொல்லலாம் திலக் வர்மா. பிகாஸ் அவர் ஒரு 496 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வித் an average of 71 with a strike rate of 164. அதுல 200 250 அடிச்சிருக்காரு. சோ இஸ் பீன் ட்ரெமெண்டஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல வந்து திலக் வர்மா மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், லைக் அவரு தான் வந்து காப்பாத்தி கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அந்த எங்கெல்லாம் நிக்கணுமோ கரெக்டா நின்று விளையாடி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரே கன்சர்ன் என்னன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அந்த லெக் சைட்ல குட் லென்த்ல ஒரு பால் போட்டா அடிக்க போவாரு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிளிக் மாதிரி ஒரு ஷாட் ஒன்று அடிக்க போவாரு. அந்த ஷாட் ஆடுறப்போ நல்ல பால் வந்து பேஸ்ல வந்தாதான் வந்து அடிக்க முடியும். லுங்கி இங்கிடி இப்போ சப்போஸ் வந்து போடுறாரு, இப்போ டக்குன்னு ஒரு ஸ்லோயர் பால் போடுறாரு, அவரு ஃபுல்லா ஸ்லோயர் பால் தான் போட்டுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு சூரியகுமார் யாதவ் வந்து டைமிங் கிடைக்காம இப்ப ரீசெண்ட் மேட்சஸ்ல பார்த்த வரைக்கும் லெக் சைட்ல போட்டாலே அந்த ஷாட்டுக்கு தான் போறாரு சூரியகுமார் யாதவ். அப்வியஸா தெரியுது. அவர் வந்து அந்த ஷாட் ஆட வச்சு ஃபீல்டர் நிக்க வச்சு போட்டு புடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு கண்டம் இருக்கு. மத்தபடி சூரியகுமார் யாதவ் ஒரு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஹர்திக் பாண்டியாக்கு அந்த ஆஃப் சைட்ல வந்து அவரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ், அந்த டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல வந்து தூக்கி அடிக்க போற அந்த கரெக்டா டெம்ப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் நீங்க வந்து பால் வேரி பண்ணி ஆஃப் சைட்ல போட்டீங்கன்னா அவுட் சைட் ஆஃப்ல அவர் தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இல்லாம ஷார்ட் பால் கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்துச்சுன்னா அதுலயுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ற தலைவன் அப்படின்றப்போ இதுதான். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து அவர் பெருசா பேட்டிங் ஆடுறது இல்ல, டெய்ல் எண்ட் தான் ஆடிட்டு இருக்கான்றதால அவர் பெருசா நம்ம பிரியரைஸ் பண்ணல. தூபே அந்த அதர் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், மீடியம் பேசர்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் போட்டு வாட்டி வதக்கிறதா சொல்லணும். பரத் ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க தூபே பத்தி சொல்றது. ஆமா, ஆக்சுவலி தூபேக்கு முன்னாடி ஸ்கைக்குமே சொல்லிடுறேன். ஸ்கை நீ வந்து சூப்பரா எடுத்துட்டு வந்த போன மேட்ச்லயே அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸே வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆட போய் அவுட் ஆயிருக்கணும். ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க. நீ சொல்ற அந்த டெக்னிக்கை வந்து ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பார்த்திருப்பாங்க கண்டிப்பா இத்தனை மேட்ச்ல. சோ தட் வில் பி குட் மேட்ச் அப் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி லுங்கி எங்கடியா இருக்கட்டும், இல்ல கார்பின் பாஷ் இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து அந்த பேஸ் போது அவரோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கூட யூஸ் ஆகும். ஓகே, சோ நவ கமிங் டு நம்ம சிவம் தூபே பொறுத்தவரையில என்னப்பா இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவம் தூபே வந்தா ஸ்பின் கொடுக்காதீங்க, இதான் வந்து ஆப்பனரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அந்த சாரண்டில் நீ ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருக்கியா, உஸ்மான் தாரிக் மாதிரி இருக்கியா, ஒரு பாஸ் வச்சிருக்கியா, டிஃபரெண்ட் வேரியேஷன் வச்சிருக்கியா, பரவாயில்ல போடு அப்படின்றாங்க. மத்தபடி வந்து இந்த லெக் ஸ்பின் அதெல்லாம் கொடுத்தா தலைவன் வந்து போட்டு விரட்டி எடுத்துறான். அதுவும் ஸ்பின் ஆகாத பிச்சில சூப்பரா அடிப்பான். அவனுடைய எக்ஸ்ட்ரா லாங் லிவர்ஸ் வச்சுக்கிட்டு பயங்கரமான தூக்கி சொல்லிட்டு இருக்காரு. சீமர்ஸ் பொறுத்தபோது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஷார்ட் பால் இன்டு தி பாடி, அப்படி இல்லனா வந்து வைட் யார்க்கர். ரெண்டுத்துமே வந்து தலைவன் பார்த்து ஆடிறான் நான் சொல்லுவேன். லைக் வந்து எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஷார்ட் பால் இன்டு தி பாடி எல்லாம் சூப்பரா வந்து புல் ஷாட் அந்த மிட் விக்கெட் மேல அடிச்சாரு. சில ஷாட் வந்து அங்க பின்னாடி ஃபைன் லெக்குக்கும் அந்த டீப் ஸ்கொயர் லெக்குக்கும் நடுவுல வந்து சில பால் எல்லாம் வந்து போச்சு, 6 எல்லாம் போச்சு. அவர் அவுட் ஆன பாலுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அடிச்சாரு. ஒரு பால் அடிச்சாரு, சூப்பர் கேட்ச் இந்த பவுண்டரி. சோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. இங்க நானா இருந்தா ஒரு சின்ன கேம்பிள் ஒன்னு பண்ணுவேன், சரிங்களா? ஆப்வியஸா அகைன் இன்டு ஷார்ட் பால் இன்டு தி பாடி ஒரு 4 ஃபீல்டர் அந்த லெக் சைடு வச்சுட்டு போறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பட் நான் சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தேன்னா இருந்திருக்காரு சிவம் துபேக்கு வந்து ஸ்லோ பவுன்சர் போடும்போது மாட்டி இருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் பார்த்தோம். ஆக்சுவலி நெதர்லாண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஒரு மாட்ட வேண்டியது ஒரு 3-4 பால் வந்து ஒரே இடத்துக்கு அவர் அடிச்சிருந்தாரு. ஃபீல்டிங் செட்டப் சரியில்லை நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இருந்து. மிடான்ல வச்சிருந்தாங்க வந்து மிட் விக்கெட் கவு கார்னர் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. கரெக்டா இவர் வந்து ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக் தான் அடிக்கிறாரு. அங்க வந்து ஒரு கரெக்டான ஃபீல்ட் பிளேஸ்மென்ட் பண்ணி வச்சா சூப்பரா இருக்கும். பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல கண்டிப்பா இருக்கும். டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சிட்டு ஃபைன் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சு ஷார்ட் பால் இன்டு தி பாடி உம்ரான் மலிக்லாம் போடுவார்ல, அந்த ஒரு கொட அம்ப்ரெல்லா ஃபீல்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டா அவர் விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் கேம்பிள் நான் சொல்லுவேன். சோ இப்போ பொதுவா பிக் ஹிட்டர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பவரை வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. பிரெயின்லாம் வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பவர், நீ எப்படி வேணா போடு, நீ செஞ்ச தவறு என்னுடைய பவர், போகும் பால் 6க்கு அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் தான் நம்ம ஆண்டாண்டு காலமா பாக்குறோம். பொலார்டு, ரசல், தோனி, இப்ப தூபே, பிரெவிஸ் யார வேணா எடுத்துக்கோங்களேன். அப்படி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அவங்க பவரை ட்ரஸ்ட் பண்ணும்போது டெக்னிக்டா பிரெவிஸுமே பவர் தான். அவர் இந்த மேட்சை பத்தி சொல்லும்போது நான் சொல்றேன், மெஜாரிட்டி ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் ஆறாரு. டெக்னிக் கொஞ்சம் ஒரு வீக்னஸ் தெரியுது. பட் ஓகே, கமிங் டு தூபே, இந்த மாதிரி இருக்கிற பிளேயர் கிட்ட நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டா போடக்கூடிய ஒரு விட்டியா போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா விக்கெட் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க அதனால தான் பாத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலா கேரன், பொலார்டு, ரசல்லாம் வந்து வெரி குட் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின் நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க நல்ல பவுலர்ஸ் யுஜ்வேந்திர சகலா இருக்கட்டும், அமித் மிஸ்ராவா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து ரொம்ப வந்து அவங்க மூளை யூஸ் பண்ணி போடும்போது இதே பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பாத்துருக்கோம். சரிங்களா? நான் சொன்ன 4 பேருமே லெக் ஸ்பின்னர்ஸ். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டீம் லெக் ஸ்பின்னர் இல்லையாப்பா, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் வந்து நான் ஒரு வெப்பன் வச்சிருக்கேன். இஸ் நன் அதர் தென் கேஷவ் மகாராஜ். டேய் வளராதரா, லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இன்டு தி பிட்ச் சூப்பரா அடிப்பாருப்பா, இன்டு தி பாடி போட்டா என்னப்பா சொல்ற பரத் அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்கோ ஜரா சபார் கரோன், அதுக்கு தான் வரேன். பொதுவாகவே ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொடுத்தா அடிப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஆனா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டாங்க அப்படின்னா தே கேன் பவுல் அகைன்ஸ்ட் எனிவன் இன் திஸ் வேர்ல்ட், irrespective ஆஃப் த நிக்கலஸ் பூரனா இருக்கட்டும், இல்ல வந்து சிவம் துபேவா இருக்கட்டும், அதான் ஜெயசூர்யாவே திரும்ப ஆடினா கூட நல்ல மூளை யூஸ் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டாங்கன்னா விக்கெட் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து SA20 ல இருந்து எடுத்துட்டு வரேன். நிக்கலஸ் பூரன் MI கேப்டன் ஆடிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் கேஷவ் மகாராஜ் பவுலிங் போட வராரு. அவர் தான் கேப்டன். லெக் சைட் பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரி, சரிங்களா, செஞ்சுரியன்ல வராரு. 2 பால் சுருக்கு போடுறாரு ஆஃப் சைடுல. மனுஷன் வந்து லெக் சைடுல ஸ்வீப் பண்ணி 2 6 அடிக்கிறான் நிக்கலஸ் பூரன். ஆப்வியஸா கமெண்டேட்டர்ஸ் வந்து இட்ஸ் a very big gamble, கொடுத்திருக்க கூடாது, இட்ஸ் வந்து பிக் பிளண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேஷவ் மகாராஜ் இருந்துகிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அடிச்சிட்டியா, சரி ஓகே, இந்த பால் எப்படி அடிக்கிறான்னு பாக்குறாரு. ஒரு ஃளைட்டட் டெலிவரி, லூப்பி டெலிவரி, கரெக்டா வந்து பாடிக்கு வருது பால். ஷார்ட் பவுண்டரி, லெக் சைட் பவுண்டரி, அந்த பால் நீ எப்படி அடிச்சிருந்தாலும் 6. ஆனா நிக்கலஸ் பூரன் அதை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு அதே மாதிரி ஒரு ஆஃப் சைடுல ஃபாஸ்ட் டெலிவரி எதிர்பார்த்தாரு. திடீர்னு ஸ்லோவா வந்ததுனால ஐ லிட் ஆச்சு, அடிக்க போனாரு, மிஸ் ஜட்ஜ், ஷார்ட் சைடு ஆஃப் தி பவுண்டரி, டீப் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் மாறிச்சு. பிரிட்டோரியா கேபிட்டல் ஜெயிச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா கேஷவ் மகாராஜ் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து மூளை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்றதுனால சிவம் துபே மாதிரியான பேட்டருக்கு அவர் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இங்கேயும் வந்து லாங் பவுண்டரி அகமதாபாத்ல துபே வந்து கண்டிப்பா லெக் சைடுல அடிக்க போவாரு. ஒரு 2 பால் இல்ல 3 பால் கேஷவ் மகாராஜ் வந்து ஒரு டிராப்ல விழ வச்சாரு அப்படின்னா ஹை சான்சஸ் கேஷவ் மகாராஜ் கேன் டேக் a wicket against சிவம் துபே. எழுதி வச்சுக்கோங்க. இது சவுத் ஆப்பிரிக்கா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா அனலிஸ்டா இருந்தா நீ போடு மகாராஜ் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஓகே, அது will be more exciting to see. பட் அகைன் அவங்க என்னவோ அந்த சிஎம்எஸ் வச்சு தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை கேஷவ் மகாராஜ் கொண்டு வந்தாங்கன்னா ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்டாமே ஒரு நல்ல மேட்ச் அப்பா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியாமே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா சில வீக்னஸஸ் இருக்கு. பால் கோயிங் அவே ஃப்ரம் ஹிம். சைமா இப்படியே நம்ம பார்த்தோம். சைமா இப்படியே ஆஃப் ஸ்பின்னரா இருந்தாலும் அவர் அந்த கேரம் பால் போட்டு தான் விக்கெட் எடுத்தார் அப்படின்றப்போ that will be a good match up in the middle overs for South Africa. சோ ஓகேங்க, பேட்ஸ்மேன் பத்தி பார்த்தாச்சு. அப்படியே பவுலர்ஸ் பத்தி பார்த்தோம்னா என்னோட டெக்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா 5 பிரைமரி பவுலர்ஸ். அடிஷனலா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தேவனா தெரியல கொடுத்தா வந்து பொழந்துருவாங்க. அப்படிதான் அபிஷேக் சர்மா, இந்த திலக் வர்மா எல்லாம் வந்து டவுட் தான். வந்து இந்த பிரைமரி பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் பவுலர் மறந்துட்டியாப்பா? யார்ப்பா? சிவம் துபேப்பா. என்னப்பா சிவம் துபே தாராளமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்டா மச்சான் அந்த ஆஃப் சைட்ல நூல் பூச்ச மாதிரி ஆஃப் சைட்லயே போடுறாரு. அந்த அவுட் சைட் ஆஃப் யாக்கர் வந்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்தா விக்கெட் இல்லன்னா டாட் பால் அப்படின்ற மாதிரி ஜாலியா போட்டுட்டு இருக்காரு மனுஷன். தாராளமா சிவம் துபே வந்து கீழே அந்த 16, 17 ஓவர் கொடுக்கறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நெதர்லாண்ட்ஸ்னால டெத் ஓவர் போட்டாரு. பட் சவுத் ஆப்பிரிக்கா வாய்ப்பு இல்ல ராஜா. சோ இந்த பவுலிங் லைனப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த நியூ பால் யார் போடுவா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துட்டு செகண்ட் ஓவர் பும்ரா வச்சு போட்டுட்டு தேர்ட் ஓவர் திரும்ப ஹர்ஷ்தீப் சிங், ஃபோர்த் ஓவர் ஹர்திக் பாண்டியா வச்சு திரும்ப கண்டினியூ பண்றது. சோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் நடுவுல வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு 6th ஓவர் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாலும் போட்டு நல்ல ஒரு கண்டெயின் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. கண்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6வது ஓவர் கண்ண மூடிட்டு வருண் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தா ஒரு விக்கெட் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அப்படியே வந்து பவுலிங் சேஞ்சஸ் பண்ணிட்டு நடுவுல தூபே யூஸ் பண்றதா இருக்கட்டும். 8 to 13 ஓவர்ஸ்க்குள்ள வந்து பயங்கரமா அக்ஷர் பட்டேல வச்சு ரொட்டேட் பண்ணலாம். அதுல வந்து ரன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டெயின் ஆகும். அப்போ வந்து விக்கெட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு அப்கோர்ஸ் டெத் ஓவர்ஸ் நமக்கு தெரியும், அப்படியே வந்து முடிச்சுட்டா பெட்டரா இருக்கும். சோ பவுலிங் சிம்பிள். நம்ம கிட்ட பவுலர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கனால ரொம்ப போட்டு யோசிக்காம இருக்கிற பவுலர்ஸை இப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு எனக்கு தோணுச்சு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதான் என்னோட பவுலிங் செட்டப். நீ என்ன நினைக்கிற பர்த்து? ஏதாவது சேஞ்சஸ்? இல்ல, கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு டிஃபரெண்டா நான் ஒரு விஷயத்துல யோசிக்கிறேன். சோ இப்போ வந்து நீ கண்டிப்பா 10 பேர் நீ சொன்ன மாதிரி தான் மச்சி இருப்பாங்க லைனப்ல. அந்த ஒரே ஒரு செலக்ஷன் டைல
டைலமா, ஒரு பெரிய டைலமா எங்க இருக்கும்னு பார்த்தா அக்ஷர் பட்டேலா வாஷிங்டன் சுந்தரா அப்படின்ட்டு. நார்மலா இப்ப கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அக்ஷர் பட்டேல் தான் ஆட வைக்கணும், பேட்டிங்குமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காரு, அக்ஷர் பட்டேலோட அந்த வேரியேஷன்ஸ் பவர் பிளேல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே, இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, யாரோட விக்கெட் கண்டிப்பா பவர் பிளேல வேணும்? சவுத் ஆப்பிரிக்காவோட லீடிங் ரன் ஸ்கோர் இந்த வேர்ல்ட் கப் ஆன மார்க்கரமா, இல்ல இந்தியாவை வந்து எல்லா தடவையும் வந்து பொழந்து எடுக்கிற குவிண்டன் டிகாக்கா? சோ இந்த ரெண்டு விக்கெட்ல எந்த விக்கெட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்ன்ற ஒரு கேள்விக்கு இந்தியா கொடுக்குற ஆன்சர் தான் வந்து யாரையோட போவாங்க அப்படின்றதுக்கும் பதிலா இருக்கும். நான் ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்தியா ஆட வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றேன்னா, அது நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்சப்ஸ் பாத்துறோம். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோல இருந்து மேட்சப்ஸ் கடைசியில பாப்போம் சொன்னது, இப்போ வரிசை எல்லாமே நாங்க சொல்றோம். குவிண்டன் டிகாக் அகைன்ஸ்ட் தி இந்தியன் பேசர்ஸ் ஆர் இந்தியன் பவுலர்ஸ் எப்படி ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி பாப்போம். குவிண்டன் டிகாக் அகைன்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங். சோ இவன் சொன்னா இந்த மாதிரி வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து டிகாக் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாட்ஸ் நம்ம பாத்துடலாம். 48 பால்ஸ்ல வந்து 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டிகாக், ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு. நல்லா தான ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தடவை விக்கெட் விட்டுருக்காரு. பேசிக்கா அடிக்கவும் செய்யறாரு, விக்கெட்டும் விடுறாரு. அப்படி இருக்கிறப்ப ஹர்ஷ்தீப் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பரா இருப்பாரு, இல்லன்னு சொல்ல. செகண்ட் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அகைன்ஸ்ட் டிகாக் எப்படி ஃபேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பால்ஸ்ல 16 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு தடவை வந்து அவுட் ஆயிருக்காரு. நான் சொல்ற எல்லாமே வந்து T20 இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் சரிங்களா. சோ அப்படி இருக்கிறப்போ டிகாக்கு பும்ரா அகைன்ஸ்டாவும் ஒரு சின்ன டென்டேட்டிவ்னஸ் இருக்கு, பயங்கரமா அடிக்கலாம் போல. அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ஆப்ஷன். தேர்ட் வந்து அகைன்ஸ்ட் தி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன்சைட் த பவர் பிளே டிகாக் எப்படி ஃபேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் ஹிஸ் T20 இன்டர்நேஷனல் கெரியர் மொத்தமா வந்து 11 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 121 தான் வச்சிருக்காரு. த ஃப்ரீ ஃப்ளோயிங் டிகாக் சரிங்களா, 145 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு டிகாக். பவர் பிளேல அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஜஸ்ட் 121 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுவா இன்னும் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல அகைன்ஸ்ட் தி சேம் டைப் ஆஃப் ஆஃப் ஸ்பின் பவுலர்ஸ் இந்த பவர் பிளே 12 தடவை அவுட் ஆயிருக்காரு, வெறும் 115 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா டிகாக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த பவர் பிளே எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் வாஷிங்டன் சுந்தர சஜஸ்ட் பண்றேன். பவர் பிளேல கண்டிப்பா 3 ஓவர் போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் வந்து என்னதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல இந்த ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வர வேணாம், இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து வென்யூ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அகமதாபாத் அப்படின்னு சொன்னாலும் ஐ கான்ட் ரியலி ஸ்டாப் கம்பேரிங் தி சேம் டீம் இந்த சேம் வென்யூ. இந்த பைலேட்டரல் சீரிஸ் ஆடினாங்க 5th மேட்ச் இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா அகமதாபாத்ல. அந்த மேட்சோட சின்ன ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வரேன். இந்தியா ஒரு 231 ரன்ஸ் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி, சேஸ் பண்ணனும். பவர் பிளேல எக்ஸ்ப்ளோசிவா ஆடினாரு நம்ம டிகாக்கு. நம்ம சொன்ன ஹர்ஷ்தீப் சிங்கே பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 32 ரன் அடிச்சாரு அவரு ஒத்தாளா இருந்துகிட்டு சரிங்களா. ஆனா யார் ஆப்போசிட்ல கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். 4 overs 30 for 0 was his stats. அதுல 3 ஓவர் பவர் பிளேல போட்டாரு அகைன்ஸ்ட் டிகாக், அகைன்ஸ்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், அகைன்ஸ்ட் டிவால் புருவிஸ். he did a great job in the same ground. அப்படி இருக்கிறப்போ வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு கேள்வி வரும், ப்ரோ அங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் சொதப்பினாரு ப்ரோ, இங்க ஏடன் மார்க்ரம் இருக்காரு, ஏடன் மார்க்ரம் ஆஃப் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்ட் அடிப்பார்ல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடன் மார்க்ரம்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்ட் வீக்னஸ் இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. அதனாலதான் வந்து அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வந்தா மேபி ஏடன் மார்க்ரம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இது சொன்னா கரெக்ட் தான். சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு அடிச்சாங்க அந்த மேட்ச்ல? 201 அடிச்சிருப்பாங்க, 201 கிட்ட அடிச்சிருப்பாங்க. ஓகே, இத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீ சொல்லு, நீ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க ஏடன் மார்க்கம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்ட வீக்னஸ் இருக்குன்னு நம்ம பாத்துருக்கோம். இப்ப ரீசெண்டா யுஏக்கு அகைன்ஸ்டா கூட ஹைதர் அலி கிட்ட தான் ஒரு போல்ட் ஆனாரு. முன்னாடி அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு மேட்ச் அப்ஸ் வந்து பெருசா இல்ல. 14 பால்ல வந்து 14 ரன் அடிச்சு 2 விக்கெட் விட்டுருக்காரு அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டா. அப்போ ஒரு கேள்வி அகைன் செலக்ஷன் டைனமா வாஷிங்டனா அக்ஷரா அப்படின்னு இருக்கும்போது இதே மார்க்ரம் அக்ஷர்ட்ட மட்டும் இல்ல வருண் சக்கரவர்த்தியும் வந்து ரொம்ப மோசமான மேட்ச் அப் இருக்கு அவருக்கு. சோ ஏடன் மார்க்கரமுக்கு வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல பாசிட்டிவ் மேட்ச் அப்லாம் இல்ல. அவர் 6 மேட்ச்ல வந்து 35 பால்ல 45 ரன் தான் அடிச்சிருக்காரு, 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 128 தான் இருக்கு அப்படின்றப்போ பவர் பிளேல வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தாலே மார்க்கம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கான்ட்ரரி இப்ப நீ சொன்ன மாதிரி இவங்க வந்து 2 ஓவர் ஹர்ஷ்தீப் சிங், 1 ஓவர் பும்ரா டாப் 3ல கொடுக்குறாங்க. ஒருவேளை டிகாக் வந்து பார்த்து ஆடிட்டாருன்னு வச்சோ, டிகாக் வந்து அவுட் ஆல அப்படின்னா மீதி இருக்கிற 3 பவுலர்ஸ் யாரு சொன்னா ஹர்திக் பாண்டியா 1 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 1 ஓவர், அக்ஷர் 1 ஓவர் தானே சொன்னேன். அந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டாவுமே டிகாக் வந்து பார்த்தனா 185 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்டா 200 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு முறை கூட அவுட் ஆனதே இல்ல. T20 இன்டர்நேஷனல் சரி T20லயும் சரி. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு 196 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. T20 இன்டர்நேஷனல்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. T20ஸ்ல பார்த்தனா பிரான்சைஸ் கிரிக்கெட்ல பார்த்தனா ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காரு. ஒரு 84 ஆவரேஜ் வச்சிருக்காரு அகைன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டாவே வந்து நல்ல டீசன்டான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அப்படின்றப்போ நீ சொல்ற அந்த ஒரு பவுலிங் லைனப் எடுத்துட்டு போயிட்டு ஒருவேளை விக்கெட் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல, போலனா இந்தியா மாட்டிப்பாங்களோ டிகாக் கிட்ட. ஏன்னா டிகாக் தான் வந்து மோஸ்ட் 50s அகைன்ஸ்ட் இந்தியா இன் T20 இன்டர்நேஷனல் 650 எடுத்து வச்சிருக்காரு. டிகாக் தான் நமக்கு ரைவலா இருக்க போறாரு இந்தியாக்கு அகைன்ஸ்டா. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நீ வந்து சொல்ற கரெக்ட்டா? சரி, ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட 50 T20 போட்டாருன்னு சொல்றேன். அந்த பவர் பிளேல சூப்பரா போட்டாரு, இல்ல நான் சொல்லல. பட் ஆனா வந்து விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல அந்த மேட்ச். ஒண்ணு அது வந்து அந்த பவர் பிளே வந்து ஓரளவுக்கு வாஷிங்டன் சுந்தர் சுமாரா இருந்தாலுமே டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா 201 ரன் அடிச்சிருக்காங்க. which is a good score. அவங்க தோத்து போனாலுமே இட்ஸ் குட் ஸ்கோர். நான் என்ன சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் டிகாக் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் வீக்னஸ் இருக்கு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நல்ல டர்ன் இருக்கிற ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா that will be effective against டிகாக். இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர ஓரளவுக்கு ஆடிட்டு அவர் வந்து பவர் பிளே
இதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் அக்ரெசிவா ஆடதான் போறாரு. சோ அதுக்கு எதிர்த்து வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் கேன் பி இந்த சைடு அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு அதான், ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெருசா டர்ன் இருக்காது வாஷிங்டன் சுந்தருக்கு, நல்லா கண்டெயின் பண்ணி போடுவாரு. பட் விக்கெட் வேணும்ன்ற ஆஸ்பெக்ட்ல பவர் பிளேல விக்கெட் வேணும், அதுக்காக தான் போடுவாங்க, யாருமே கண்டெயின் பண்ண மாட்டாங்க பவர் பிளேல. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு நல்ல அக்ஷர் பட்டேல் மேபி எடுத்துட்டு வரலாமோ அப்படின்ற இதுல நான் சொன்னேன். தெரியல, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அந்த மேட்ச் எடுத்துட்டா 3 ஓவர் 24 ரன் நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி 3 ஓவர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 48 ரன் அடிச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? அந்த மேட்ச் ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் இல்லாம வேற யாருக்காச்சும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 6 ஓவர்ல 100 கூட அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மேட்ச் அப்பயே முடிஞ்சிருக்கும். சோ அதை கண்டெயின் பண்றது முக்கியம், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் பிளேயர் லைக் டிகாக். ஏன்னா டிகாக் வந்து செட் ஆயிட்டாருன்னா வேற லெவல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவர் நிப்பாட்டே முடியாது. இஸ் ஆன் சாங். ஓகேவா? அதனால பவர் பிளேல வந்து நீ சொல்றது கரெக்ட் தான், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கணும் இல்லன்னு சொல்ல. பட் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ சொல்ற பிளான் ஏ வைஸ் போனாலுமே ஒருவேளை ஜஸ்பிரீத் பும்ராவையும் ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் விடல டிகாக் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா மாட்டிப்பாங்க. இவருக்கு என்ன சொல்றாருன்னா, லைக் வந்து கண்டெயின் பண்ணணும், வாஷிங்டன் சுந்தர் அது யூஸ் பண்ணி பண்றாரு, அது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் தான் சொல்றாரு. லைக் நான் என்ன சொல்றேன்னா, கண்டெயின் பண்றதுக்கு எனக்கு பவுலர்ஸ் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க, என்ன நடந்தாலும் ஓரளவுக்கு பாத்துக்கிறதுக்கான பவுலிங் இருக்கு, துபே ஒரு ஆப்ஷனா இருக்காரு எக்ஸ்ட்ராவா, அதெல்லாம் ஓகே ஃபைன். எனக்கு வந்து அந்த இடத்துல வேணும், டப்புனு விக்கெட் எடுக்கிறதா ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து வாஷி வேண்டாமே அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இது வந்து உங்ககிட்டே நாங்க சொல்றோம், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க யாரு பெஸ்ட் சாய்ஸ். இல்லனா இதை தாண்டி நான் குல்தீப் யாதவ் ஆட வைப்பேன் அப்படிங்கிறதா அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது தாராளமா சொல்லுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா வந்து நம்மளுடைய நம்பர் 3ல இருக்கக்கூடிய ரிக்கில்டன் வாஷி எடுத்துறதுக்கு முக்கியமான ரீசன், அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். ஒருவேளை மார்க்ரம் அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்து வர நம்பர் 3 வந்து ரிக்கில்டன் லெஃப்ட் ஹேண்ட்றப்போ மேபி வாஷி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பார். ரிக்கில்டனவே அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பெருசா வந்து மேட்சப்ஸ் அதிகமா இல்ல. ஆஃப் கோர்ஸ் அவுட் சைட் த பவர் பிளே தான் அவருக்கு பெருசா மேட்சப் இல்ல, பவர் பிளே அவர் அடிச்சிருக்காரு இல்லன்னு சொல்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் வாஷி எடுத்துட்டு வரணும். பட் as we mentioned but as we had the discussion, அது இந்தியா எப்படி போவாங்க அந்த டைலமா தான் அவங்களுக்கும் இருக்கும். அது அவங்க என்ன டிசைட் பண்றாங்க வித்தின் தி திங்க் டாங்க்ஸ் யோசிச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். மூணாவது முக்கியமான மேட்சப் அகைன்ஸ்ட் டிவால்ட் ப்ரூவிஸ். சோ நீ சொன்ன டிவால்ட் ப்ரூவிஸ் டெக்னிக்கலா ஆடக்கூடிய பேட்டர் தான் அப்புறம் அப்படின்ட்டு நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். பட் வந்து ரீசெண்டா பார்த்தோம்னா மனுஷன் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா மாட்டாரா என்னன்னு தெரியல. என் பவருக்கு நான் என்ன அடித்தாலும் போகும், நீ எப்படி வேணா போடு. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தேர் பவர் ரெண்டுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் they become over confident, அதனால அதே ப்ரெஃபர் பண்ணலாமா? ஆமா, அதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஈகோன்னு சொல்றவங்களுக்கு ஈகோ, ரெண்டுமே சிமிலர் இதுதான். லைக் நான் தான் கெத்து, நான் அடிச்சிருவேன், நான் பவர் இருக்கு, நான் நம்பிக்கிறேன், நீ எப்படி வேணா போட்டுக்கோ, நான் அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ரீசெண்டா SA20 இருந்து SA20 கூட இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா பைலேட்டரல் சீரிஸ்ல இருந்தே வரேன். 5 மேட்ச் நடந்துச்சு, 4 மேட்ச் நடந்துச்சு. ஆக்சுவலி ஒரு மேட்ச் அபாண்டன்ட். இந்த 4 மேட்ச்ல 2 முறையும் அவர் அவுட் ஆனது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஃபெட்ச் பண்ணி இப்படி அடிக்க போறாரு. சரியா? சோ வந்து அது ஒழுங்கா ஆஃப் சைட்ல இப்படி அடிக்கலாம், இல்ல ஆஃப் சைட்ல இந்த அர்டிக் பண்ணி அடிப்பார் தெரியுமா, இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு ஷாட், டுவேன் பிராவோலாம் ஷாட் அடிக்கடி ஆடுவார் அந்த ஷார்ட் பால், அப்படி ஆடலாம். அந்த மாதிரிலாம் இல்ல, தலைவனுக்கு அங்க பால் வந்தாலே எனக்கு லெக் சைட்ல பவர் இருக்கு, நான் சுத்தினா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்துறாரு. ஆனா அது வந்து ஆப்போசிட் இருக்கிற பவுலர் அது பேஸ் ஆன் போடுறாரா இல்ல பேஸ் ஆஃப் டெலிவரி போடுறாரான்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? அந்த சீரீஸ் சொன்ன மாதிரி 2 முறை அவுட் ஆயிருக்காரு. SA20 வந்து டோட்டலா ஒரு 4 தடவை அவர் அதே மாதிரி அவுட் ஆனாரு. அண்ட் இப்போ நடந்த இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை சிமிலர் அவுட் ஆயிருக்காரு. நம்ம சூப்பர் ஓவர்லயும் பார்த்தோம், அப்படிதான் அவுட் ஆனாரு அகைன்ஸ்ட் ஃபசரக் ஃபரூக்கி. இந்த மேட்ச் UAE அகைன்ஸ்டாவும் பாத்தீங்கன்னா சிமிலர் அதே மாதிரி ஸ்லோவர் பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க, ஒரு தூக்கி அடிக்கிறாரு, மிடான்ல கேட்ச். சோ ஒரு சிமிலர் அவுட் ஆயிட்டு இருக்காரு, ஒரே மாதிரி அவுட் ஆறாரு அப்படின்றப்போ மிடில் ஓவர்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட் பால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய 3 பவுலர் நம்மள்ட்ட இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அதனால தான் ஒரே ஒரு பவர் பிளேல வச்சுட்டு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ப்ரீவியஸ்க்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த 5th T20 அகைன்ஸ்ட் அகமதாபாத் சொன்னோம்ல, இந்த அகமதாபாத் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 10 ஓவர் 120 அடிச்சிருந்தாங்க, சேசிங் 230. அப்ப யார் அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா 11th ஓவர்ல வந்து டிகாக் விக்கெட் எடுத்தாரு. அடுத்த ஓவர்ல யார் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் விக்கெட் ஹர்திக் பாண்டியா எடுத்தாரு. எப்படி எடுத்தாருன்னா சேம் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லோவர் ஷார்ட் டெலிவரி அடிக்க போனாரு, மிட் விக்கெட் கிட்ட வந்து வாஷிங்டன் நான் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், நல்ல பாயிண்ட். ஒரே ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளேல பும்ரா கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ்க்கு பும்ரா ஒரு 2 ஓவர் வச்சுட்டு ஒரு ஓவர் டெத் ஓவர் யூஸ் பண்றது ஒரு நல்ல மூவா. பிகாஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆக்சிலேட் பண்ணுவாங்க சில பேர், இந்த 2 down 3 down எல்லாம் வராங்க, ஸ்டப்ஸ் பிரீஸ்லாம் வந்து பயங்கரமா ஆக்சிலேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பும்ரா நடுவுல வந்து சொருகினீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ், தட் வில் கிரியேட் a difference. கண்டிப்பா அதுதான். சோ வந்து பும்ரா கண்டிப்பா மிடில் ஓவர்ல போடணும், ஹர்திக் பாண்டியா போடணும். இதை விட தாண்டி எனக்கு என்ன சிவம் துபே அகைன்ஸ்ட் ப்ரீவியஸ் will be a good option எனக்கு ஃபீல் ஆகுது. அவருடைய சர்ப்ரைஸ் ஸ்லோவர் ஷார்ட் டெலிவரிஸ் நம்ம டிம் டேவிட் விக்கெட் எடுத்து பார்த்தோம் அந்த சிட்னி இல்லையா சம்வேர் ஆஸ்திரேலியால போகும்போது, அதே மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து ப்ரீவியஸ்க்கு அகைன்ஸ்டா கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ ப்ரீவியஸ்க்கு அகைன்ஸ்டா லெக் ஸ்பின் கொடுக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய பிரெஃபரன்ஸ். அகைன் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப சிவியர் அட்டாக் பண்ணிருக்காரு ப்ரீவியஸ். 12 balls 24 runs அவரோட கெரியர் ஸ்டாட்ஸ் இருக்கு இன் T20 இன்டர்நேஷனல்ஸ். மீன்வேல் அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டாவும் பும்ராக்கு அகைன்ஸ்டாவும் பெருசா அவருக்கு ஸ்டாட்ஸ் இல்ல. 4 ball 4 run 1 விக்கெட் சம்திங் அந்த மாதிரி அவுட் இருக்காரு 2 பேர் டீமே. மிடில் ஓவர்ஸ்ல ப்ரீவியஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா விக்கெட் வாய்ப்பு இருக்கு. அந்த கான்ட்ரரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா சிவம் துபே நல்ல ஆப்ஷனா இருப்பாங்கன்னு சொன்னாலும் இவருடைய பவர் வச்சுக்கிட்டு ஒருவேளை பவுலர்ஸ் வந்து தப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அது பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் பால் போடாம ஒருவேளை குட் லெங்க்ல போட்டாங்க அப்படின்னா அந்த அகமதாபாத் மேட்ச்ல 8th ஓவர் 9th ஓவர் ஹர்திக் பாண்டியா போட்டா என்ன ஆச்சோ அதே தான் ஆயிருக்கும். 23 ரன் கொடுத்திருப்பாரு ஹர்திக் பாண்டியா அந்த ஓவர்ல, தேங்க்ஸ் டு டிவால் ப்ரூவிஸ் 2 6 ஒரு 4. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இன்னொரு விஷயம் லைக் டெத்ல வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.
நல்ல யுத்தி. சரி வேணான்ற எதுக்குன்ற அதான். சோ வந்து பிரிவிஸ்க்கு அகைன்ஸ்டா இது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல பார்த்து bowling போடுறது. நாங்க இந்தியால சிவம் துபே சொன்ன மாதிரி தான் ஒரு பவர் ஹிட்டர் பேட்டர் ட்ரஸ்டிங் இஸ் பவர் மோர் தென் எனிதிங். அவருக்கு வந்து நம்ம எப்படி விட்டியா bowling போட விக்கெட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி விட்டி bowlersக்கு கொடுத்தா இந்தியாக்கு வந்து சான்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி நல்லா சொல்றேன். டெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஃபுல் கிரிக்கெட் ஆட்டு வந்துட்டாங்க. நீங்க எந்த பவுலர் கொடுத்தாலும் ஆடுவாங்க. அவங்க என்ன ஸ்ட்ராங்கா ஆடுவாங்களோ அந்த மாதிரி பவுலரே வந்து நல்ல போடக்கூடிய பவுலர் மகாராஜ் இருக்காருன்றப்போ அவரே கொடுத்து ட்ரை பண்ணுங்களேன். ஒரு விக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஆமா. சோ இதான் வந்து பிரிவிஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற வீக்னஸ். அதுக்கப்புறம் இருக்கிற டேவிட் மில்லரா இருக்கும், கிறிஸ்டான் சப்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நம்ம ஆஸ் யூசுவல் கொஞ்சம் டெத் bowling போடும்போது வருண் சக்கரவர்த்தி will be a good option. வருண் சக்கரவர்த்தி ஒரு 2 ஓவர் வந்து கொஞ்சம் எண்டில் வச்சுக்கலாம்னு நான் சொல்லுவேன். அகைன்ஸ்ட் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் 2 பேருக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. கூகுள் எஸ்பெஷலி மில்லர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் மீன்வைல் ஹர்தீப் சிங் இந்த டெத் ஓவர்ஸ் will be against effective and ஜஸ்பிரீத் பும்ரா as usual நமக்கு தெரியும். இதை வச்சுட்டு இந்தியா ஓரளவுக்கு டெத் bowling வந்து சமாளிச்சிடலாம். பட் இந்த மிடில் ஓவர்ஸை வந்து யார் கேப்சர் பண்றாங்க அதான் வந்து பெரிய கேள்வி. பெரிய மொமெண்டம் ஷிஃப்டா இருக்கும் இந்த மேட்ச். பவர் பிளே அந்த மிடில் ஓவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ்லயுமே வந்து இந்தியா ஹேஸ் தி கேப்பபிலிட்டி வித் தி மேட்சப்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்களா தெரியாது. டீம் எப்படி இருக்கும் தெரியாது. அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கும். சரி ஓகேங்க. சோ தட்ஸ் இட் ஃப்ரம் கிரிக்கெட்டைன்மெண்ட். இதுதான் வந்து நாங்க இந்த இன்சைட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினைச்சோம். எல்லாமே வந்து கொட்டி தீர்த்துட்டோம். உங்களுக்கு இதுல கரெக்ஷன்ஸ் அடிஷனலா ஏதாவது வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்பா கிட்ட எதுனா சொல்லுமாப்பா? ப்ரெடிக்ஷன் நோ 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 தலைவரே நோ தலைவரேன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நோ. எனக்கு வந்து ஆனா ஆனா கூட வேணாம். சரி, ஆனா டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கடைசியில சொல்லிருந்தோம். இந்தியாவா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து தாராளமா எடுக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு 4 மேட்சும் ஜெயிச்சுட்டு வராங்க. ஆல்ரெடி அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 190 பிளஸ் அடிச்சு அதை வந்து டிஃபெண்டும் பண்ணாங்க அப்படின்றப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் சேஸ் பண்ணாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சோ அகைன் கமிங் டு தி டாஸ், நான் வந்து டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பா சேசிங் தான் பண்ணுவேன். அகமதாபாத்ல முன்னாடி இருக்கிற அந்த ஸ்விங் வந்து இப்போ பெருசா அந்த நெகட் ஆகுது. 9 o'clock அந்த செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கிற ஸ்விங் வந்து இப்போ இல்ல. சோ அப்படி இருக்கும்போது பார்த்து ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டியூ எப்படி 7 மணி 8 மணின்னு அதுக்கேற்ற மாதிரி டாஸ் இது பண்ணிட்டு இருக்கா டீம்ஸ் தான் அப்படி யோசிப்பாங்க. சோ வந்து என்னுடைய ஸ்ட்ரெங்த் என்னன்னு பார்த்தோம்னா சேசிங். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை நான் வந்து சேஸ் பண்ணுவேன். சரியா? இந்தியாவோட ஸ்ட்ரெங்த் இந்த T20 வேர்ல்ட் கப்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தாலுமே ஒரு 4 மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்டா கூட வந்து ஆப்கானிஸ்தானை சேஸ் பண்ண விட்டாங்க. லைக் வந்து டிரா ஆக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் மேட்ச். நியூசிலாந்து கூட ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணி அப்படின்றப்போ கான்பிடென்ட்டா சவுத் ஆப்பிரிக்கா வந்து கண்டிஷன்ஸ்மே பெருசா வந்து இந்த டியூ இருக்கும், இந்த அலைப்பாயுது இலைப்பாயுது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க பாரத் சொல்ற மாதிரி தாராளமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் பெட்டர் ஃபார் இந்தியா டு பேட் புட் a big score on the board. அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ஆளுங்க வந்து செம்மையா இருக்கானுங்க. திஸ் இஸ் தி டாட்ஸ் ஃப்ரம் அவர் சைடு. பிரெடிக்ஷன் சொல்லப்படாது. வேண்டாம். கட் ஃபீலிங் இருக்கு. வேண்டாம், தப்பா போகும். கட் ஃபீல் வேணா, ஒரு ஃபீல் வேணாம். நீ போ. ஒரு ஃபீல் அப்புறம் சொன்னா நீங்க பிரெடிக்ஷன் பண்ணாதீங்கடா, தோத்துருவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திட்ட வேற செய்றீங்க. இதுல ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணோம். ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாரு, படிச்சு சொன்னடா சொல்லாதடா. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து கப் அடிக்கலன்னா அது காரணம் நீ தான்டா பரத் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லைன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா 5 T20 கப் வச்சிருக்கானுங்களா ப்ரோ? என்ன ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா லிஸ்டட் தேர் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் 2026. நான் அதான் பிரெடிக்ஷன் வச்சிருக்கேன். T20 வேர்ல்ட் கப், இந்த T20 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கும் நான் ஸ்டார்டிங்லே சொல்லிட்டேன். ஆமா அப்ப எடுத்து பாரு ப்ரிவியூல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்க. நீ இந்தியா சொல்லிருந்தா சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிருந்தா போல் பிரெடிக்ஷன். ஆனா இனிமே 2 பேர் சொன்னது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் சொல்ற மாதிரி பிரெடிக்ட் பண்ணிருந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப முன்னோக்கி போக வேண்டாம். இப்போதைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 ஸ்டேஜ்ல யார் ஜெயிப்பாங்க நாங்க பிரெடிக்ஷன் பண்ண போறது இல்ல. இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்னு போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நீங்க பார்க்கணும். T20 வேர்ல்ட் கப் பத்தி நான் வீடியோஸ் வந்து ரெகுலரா போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க பட்டாபட் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.